ஏய் இந்தாப்ல, ஏன்ப்ல இப்படி சோகமாவே இருக்கா? நீ இருக்கிறத பார்த்தா எல்லாரும் என்னை தப்பா எடுத்துப்பாகப்ல. என்னமோ நான் உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. ரொம்ப நல்லா சிரிச்சு எடுத்துட்டு இல்லைனாலும் சோகமா இருக்காதப்ல. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. எங்க அம்மா கூட பரவாயில்ல, ஆனா எங்க அக்கா தான் ரொம்ப பாவம். அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம பாட்டுக்கு எதையும் யோசிக்காம வந்துட்டோம். இப்ப அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியலையே. அது சரிதான்ப்ல. ஆனா அதுக்குன்னு இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா பாக்குறவங்கள என்னைய தானே தப்பா எடுத்துப்பாங்க. மூஞ்செல்லாம் ஒன்றும் தொங்க போடல. இப்ப நம்ம எங்க போறோம்? நம்மளுக்குன்னு வீடு காடு எதுவுமே இல்லையே. எங்க போய் இருக்க போறோம்? எனக்கும் தெரியல. போற போக்குல எங்கேயாவது போய் இருப்போம். ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்க அக்கா கடைசியா ஒரு நெக்லஸ் கொடுத்துச்சுல, அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது வாங்குச்சு. அதனால ஏதாவது நம்மளுக்கு ரொம்ப அவசர தேவை, இதுக்கு மேல முடியாதுன்னு சொன்னா மட்டும் அந்த அந்த நெக்லஸை நான் அடகு வச்சு தரேன். மற்றபடி சும்மா சில்லற வேலைக்கெல்லாம் அந்த அடகு வச்சு கேட்காதீங்க. எதுவுமே இல்லாம இருக்கிற பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க அக்கா உன் கையால பிடிச்சு கொடுக்கும்போது 5 பவுனோடய சேர்த்து கொடுத்துருச்சு. இங்க பாருப்ல, இப்ப வேணா நம்ம கஷ்டப்படலாம், ஆனா கொஞ்ச நாள்ல நம்ம நல்லாயிடுவோம். அப்ப உங்க அக்கா கிட்ட இந்த நெக்லஸை கொண்டு போய் கொடுத்துடலாம். சரியா? நீ ஒன்றும் வருத்தப்படாத. என்னானாலும் நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை காப்பாத்துறேன். இதான் கடைசி நிறுத்தம். எல்லாரும் இறங்கிக்கோங்க. அம்மா, என்னங்க, என்னால முடியல. ஏய் என்னப்ல, என்னாச்சு? தெரியல, என்னால நடக்க முடியல. ரொம்ப மூச்சு வாங்குது, மயக்கமா வருது. ஏய் இன்னும் கொஞ்ச தூரம் தான்ல, ஊர் வந்துடும். அங்க ஒரு நல்ல ஊடா பார்த்து வாழைக்கு இருந்துக்கலாம். வாழை என்னால முடியல. காலையில ரொம்ப வலிக்குது. அதை விட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வீட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சரி அழுவாதப்ல, கொஞ்ச நேரம் உட்காரு வா. ஏய் ஏன்ப்ல அழுதுகிட்டே இருக்க? எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதுல. எனக்குன்னு நீ மட்டும்தான் அப்பதைக்கு இருக்க, உனக்குன்னு நான் மட்டும்தானே இருக்கேன். அழுவாதப்ல. உன்னை அப்படியே துருன்னு பார்த்துட்டு இப்ப நீ அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்க மனசு கஷ்டமா இருக்குதுப்ல. நம்ம அவசரப்பட்டிருக்க கூடாதுன்னு தோணுது. தப்பு பண்ணிட்டோமோ? ஏன்ப்ல, என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு உனக்கு விருப்பமே இல்லையா? விருப்பம் இல்லாம தான் காதலிச்சனா? அதுக்கு சொல்லல. அம்மா அக்காவெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கோமே அதுக்கு சொன்னேன். இதெல்லாம் தாண்டி நானாவது பரவாயில்ல, நீங்க கடைசியா உங்க அம்மாவை கூட பார்க்கல. அது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, எங்க அத்தாவை நான் கடைசியா பார்க்கவே இல்லை. அது மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என் பையன் அப்படியே அம்பான்னு விட்டுட்டு போயிட்டானே நினைச்சு வருத்தப்பட்டிருக்கோம்ல. அப்படியே வந்திருக்க கூடாது. ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். எப்படி நம்ம அங்க ஊர்ல இருந்திருந்தோம்னா ஜமீன் நம்மள வெட்டி போட்டிருந்திருப்பாரு. வெட்டி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்படி வந்து எல்லா மனசுலயும் கஷ்டப்படுத்திட்டோமே. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம நல்லா வாழ்ந்துருவோமா? என்னப்ல, கண்டதையும் யோசிக்காத. மறுபடியும் நம்ம அங்க போனோம்னா நல்ல பிரச்சனை பெருசாயிரும். அதனால உங்க அக்கா சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷம் கழிச்சே நம்ம கடுதாசி போடுவோம். அப்ப கண்டிப்பா பதில் வரும்ல. எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்கல்ல? இல்ல நம்ம பண்ணதை நினைச்சு வருத்தப்பட்டு யாராவது ஏதாவது தப்பான? அதெல்லாம் யோசிக்காதப்ல. அப்படிலாம் யோசிச்சோன்னா நம்ம குற்ற உணர்ச்சியிலே செத்துருவோம். அப்படிலாம் யோசிக்காத. எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. சரி சரி, ரொம்ப நேரம் இங்க உட்காந்துருக்க முடியாது. வருஷாவா, வீடு ஏதாவது போய் தேடலாம். என்னால எந்திரிச்சு கூட நடக்க முடியலங்க. அவ்வளவு மயக்கமா வருது. என்ன ஆச்சு? கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன் மயக்கம் வருது? ஏதாவது பிரச்சனை உனக்கு? இல்ல, நேத்து மத்தியானம் சாப்பிட்டது. நேத்து ராத்திரியும் சாப்பிடல, இன்னைக்கு காலையில சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப பசிக்குது. பசி மயக்கம் ஆளை கொள்ளுது. ஐயோ, நான் ஒரு மடையன். இத கூட கவனிக்காம உன்னை இழுத்துட்டு தெரியுறேன். இப்ப எங்க கடை இருக்கணும் வேற தெரியல. ஊருக்குள்ள ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பஸ் ஸ்டாண்ட்லயே சொல்லிருக்கலாம்ல. அங்கேயே உனக்கு 4 இட்லியாவது கட்டிட்டு வந்திருப்பேன். இந்த காட்டுக்குள்ள வந்து சொல்றேன். இப்ப நான் எங்க போறது? யோ, யாரையா அது? எங்க காட்டுக்குள்ள என்னையா பண்றீங்க? யோ, யாரையா நீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசா? ஆமாண்ணே, ஊருக்கு புதுசுதான். நாங்க வேற ஊருக்காரவங்க. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஓடி வந்துட்டோன்னு. எங்க போறது, யாரை பாக்குறதுன்னு தெரியல. அதான் அப்படி இங்கே உட்காந்துட்டோம். என்னையா, யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேங்கிற? அந்த பிள்ளை நம்ம தேம்பி அழுவுது. பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன கட்டாயப்படுத்தி கடத்தி எதுவும் கூட்டிட்டு வந்துட்டியா? அண்ணா இல்லண்ணே, கட்டாயப்படுத்திலாம் கூட்டிட்டு வரல. நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா காதலிக்கிறோம். அது எங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அதான் அப்படியே ஓடி வந்துட்டோம். அப்புறம் எதுக்குமா தேம்பி அழுதுட்டு இருக்கிற? இல்லண்ணே,
நான் வரும்போது அம்மாவும் அக்காவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் அவங்க இப்ப நல்லா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்தில் அழுவுறேன். வேற ஒன்றும் இல்லை. இப்பதான் பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்துகிட்டு இருந்தோம். இந்த பிள்ளை நடக்க முடியல, மயக்கமா வருதுன்னுச்சு. என்னன்னு கேட்டப்பதான் சொன்னிச்சு, நேற்று மத்தியானம் சாப்பிட்ட அப்புறம் சாப்பிடலன்னு. அதான் அப்படிங்க உட்கார வச்சுட்டு 4 இட்லி கட்டிட்டு வரலான்னு ஊருக்குள்ள போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உங்களையே பார்த்தாலும் பாவமா தான் தெரியுது. சரி உட்காருங்க, நான் வேலைக்கு வரும்போது சோறு கட்டிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன், அதை கொடுக்குறேன், சாப்பிடுங்க. ஐயோ இல்லைண்ணே, பரவாயில்ல. நீங்களே வேலைக்கு வரும்போது சோறு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதனால நாங்க சாப்பிட்டோன்னா நீங்க சாப்பிட முடியாதுல்ல. நாங்க ஊருக்குள்ள போய் சாப்பிட்டுக்கிறோண்ணே. ஊருக்குள்ள போகணும்னா இன்னும் 10 கிலோமீட்டர் நடந்து போகணும். உன்னால நடக்க முடியாதுமா, நீ உட்காரு, நான் சோறு எடுத்துட்டு வரேன், நல்லா தின்னுங்க. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் ஊருக்குள்ள ஊடு எதுவும் கிடைக்குமாண்ணே வாடகைக்கு? ஊடா? சரி பாக்குறேன். நம்ம தனபால் அண்ணன் வீடு சும்மா தான் கிடக்கு, கேட்டு பாக்குறேன். அப்புறம் உங்கள்கிட்ட மறுபடியும் உதவி கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. வேலை ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்கண்ணே. வேலைன்னா என்ன மாதிரி வேலை? இப்போதைக்கு எந்த வேலையா இருந்தாலும் பார்ப்பேண்ணே. இதுக்கு முன்னாடி என்னையா வேலை பண்ணிட்டு இருந்த? வயல்லலாம் நாற்று நடுவாங்க, நெல் அறுப்பாங்க, அப்புறம் அரிசி மாற்றுவாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேண்ணே. ஓ, சூப்பர்வைசர் வேலையெல்லாம் தெரியுமாயா உனக்கு? ஆமாண்ணே, அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த வேலை தான் கிடைக்கணும்னு இல்லை, ஏதாவது சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட பரவாயில்லண்ணே, செஞ்சுக்கிறேன். வீட்டு வாடகை கொடுக்கணும், அரிசி வாங்கணும், மளிகை சாமான்லாம் வாங்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி வேலை இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படியா? சரி, நானும் வயலில் நாற்று நடுற வேலை தான் பார்க்குறேன். நான் வேலை செய்கிற ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அந்த ஆள்கிட்ட நீயே பேசிக்க. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நாங்கள் கஷ்டத்தில் யாருக்கிட்ட போய் என்ன உதவி கேட்கறதுன்னு தெரியாமல் இருந்தப்ப கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி எல்லாம் இருக்கட்டுப்பா, மனுஷனுக்கு மனுஷன் தான் முக்கியம், அதை விட வேற என்ன இருக்கு? சரி உட்காருங்க, நான் போய் சோறு எடுத்துட்டு வரேன். முனிமா, அழுதுட்டே இருக்காத. அவர் என்ன கேட்டாருன்னு பாத்தியா? உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்கிறாரு. அப்படியே உன்னை கூட்டிட்டு வந்தேன், அழாத. சரிங்க, நான் இனிமே அழுவ மாட்டேன். இந்தாங்கப்பா பிடிங்க. என் பொண்டாட்டி சமையல் தான், நல்லா ருசியா இருக்கும். வயிறார தின்னுட்டு எந்திரிச்சு வாங்க, ஊடு பிடிச்சு தாரேன். என்ன சோறு? கருவாட்டு குழம்பு அண்ணே? ஆமா கண்ணு, கருவாட்டு குழம்பு தான். ஏன்பா உனக்கு பிடிக்காதா? யாக்க நல்லூர? எங்க அக்கா கருவாட்டு குழம்பு எடுக்க பார்த்து வச்சு தருண. நீங்க இதை கொண்டு வந்து கொடுக்கவும் எங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சு. கண்ணு, உன்னை பார்த்தா நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா பாசக்கார பிள்ளையா தான் இருப்ப போல. கவலைப்படாத கண்ணு, சீக்கிரமாவே உங்க வீட்டுல உன்னை ஏத்துக்குவாங்க. சாப்பிட்டுட்டு வரசா வாங்க, 6 மணிக்கு மேலாம் ஊடு பார்க்க விட மாட்டாங்க. சரிண்ணே, இப்பவே வரோம். சீக்கிரம் சாப்பிடுமா, போலாம். என்னங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு வேணாமா, நீ சாப்பிடு. ஆனா நீ இப்படி அழுதுட்டே சாப்பிட்டேன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா? இல்ல நீ இப்படிதான் அழுதுட்டே இருப்பேன்னு சொன்னா வா ஊருக்கே போலாம். எவன் கையால நான் அடி வாங்கி செத்தாலும் பரவாயில்ல. நீ இப்படி அழுகுறதுனால தினம் பார்த்துட்டு சாவ முடியாது. சரி, நான் அழமாட்டேன். இப்பதான் என் முனிமா பாக்குறதுக்கு அழகா இருக்கா. எங்க என்ன உங்களுக்கு உண்மையாவே பிடிக்குமா? நம்பி என் கூடால வந்துட்டேன், அப்புறம் என்ன கேள்வி? நம்பி கூடால வந்துட்டேன், அதனாலதான் கேக்குறேன். இங்க பாருப்ல, என்னோட சொந்தம், என்னோட சொத்து பத்து எல்லாமே நீதான். என் கையில இப்ப 20 ரூபா தான் இருக்கு. இதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறோம். உனக்கு நான், எனக்கு நீ, நம்மளுக்குள்ள யாருமே இல்ல, நம்மளுக்குன்னு யாருமே இல்ல. என்னைய நம்பி என் கூடாலே வந்திருக்க. உன்னைய நான் மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும், அது மட்டும்தான் இப்ப என் மனசுக்குள்ள இருக்கு. ஆமா, நீ என்ன எப்படி நினைச்சு வச்சிருக்க? உங்க கூடால ஏன் வந்தோன்னு நினைச்சு வச்சிருக்கேங்க. யாம்ல அப்படி சொல்லுற? என்ன ஒரு நிமிஷம் நல்லா பயந்த மாதிரி இருக்கு? சும்மாதான் சொன்னியோ? நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களோ? உங்க கூடால வரதுக்கு தானே உங்களை உருகி காதலிச்சேன். இந்த சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஏமா வந்த வேகத்திலே என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்கன்னு அழுவேன்னு நினைச்சீங்களோ? சத்தியமா நினைச்சேன்ல, நீ அழுதோனே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயா, அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். வந்துட்டேன். சட்டை புட்டுன்னு தாலியை கட்டிட்டு குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. 2 வருஷம் கழிச்சு 2 குழந்தையோட ஊருக்குள்ள போகணும். அங்க போய் எங்க அம்மா முன்னாடி 2 குழந்தைகளையும் காமிச்சு நான் வாழ்ந்து காட்டிட்டேன் பாத்தியான்னு எங்க அம்மாட்ட சொல்லி சிரிக்கணும். இது 2 வருஷத்துல 2 குழந்தையா? ஏன் கம்மியா சொல்லிட்டனோ? ஒரு 4-5 போதுமான பாருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, உனக்கு பிரச்சனையா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். என்னல அங்கிட்டு திரும்பி சிரிக்கிற? பேசாம இருங்க. என்னல இப்படி வைக்கப்படுற? ஒன்னும் இல்லையே. சரி சீக்கிரம் தின்னுட்டு கிளம்பு. வரசா கோயில போய் தாலியை கட்டிட்டு குடும்பம் நடத்துற வழியை பார்க்கணும்ல. வாங்க, இந்த வீடு தான். ஏக்கா, ராணி அக்கா. என்ன செல்வம்? ஏக்கா, வடக்கந்தரையில ஒரு வீடு கட்டி இருந்தீல, அந்த வீடு சும்மா தானே இருக்கு. இவங்க புதுசா வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு. உங்களுக்கு வாடகைக்கு வீடு வேணுமா? வாடகைக்கா? ஆமா, எந்த ஊர் நீங்க? அக்கா, நாங்க காளிப்பட்டி பக்கத்தூர்ல தான் இருக்கோம். ஆமா, என்ன 2 பேரும் தனியா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லக்கா, நாங்க 2 பேரும் காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அது வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு, அதான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். அப்படியா? சரி, ஆனா எப்படி உங்களுக்கு வீடு கொடுக்கறது? யார் அனிகா, என்னாச்சு?
இல்லல, இந்த புள்ள ஊட்ட விட்டு ஓடி வந்துருச்சு. ஆனாலும் கழுத்துல தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல, எப்படி இல்ல ஊடு கொடுக்கறது? அப்புறம் ஊர்க்காரவங்க தப்பா பேசுவாங்கல்ல. அட ஆமா, நான் இதை கேட்க மறந்துட்டேன். ரெண்டு பேரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்லைண்ணே, இனிமேதான் கல்யாணம் பண்ணிக்கணும். வந்த கையோட ஒரு ஊட்ட பார்த்து குடி வச்சுட்டு அப்புறமா பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஏப்பா, வேற யாரும் பெரியவங்க வரலையா கல்யாணம் பண்றதுக்கு? இல்லக்கா, ஒருத்தரும் இல்ல. ஐயா, சரி, நம்ம முக்குல தான் ஒரு கோயில் இருக்குது. இரு, கிளம்பி குளிச்சுட்டு வாரேன். இங்க பாருப்பா, முதல்ல தாலியை கட்டுற வழியை பாரு. நீ பாட்டுக்கு தாலி கட்டாம ஒரு புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சிருந்தீனா ஊர்ல எல்லாம் தப்பா பேசுவாங்க. உனக்கு என்ன, நீ ஆம்பளை பொறுத்துக்கிட்டு போயிருவ. பொம்பளை பிள்ளை அது மனசு எவ்வளவு சஞ்சலமா இருக்கும். இல்லக்கா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதான் முதல்ல ஒரு ஊட்ட பார்த்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல அந்த புள்ள கழுத்துல தாலியை கட்டு, நாங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்றோம். அதுக்கப்புறம் வீட்டு சாவியும் கையில தரேன். தாராளமா நீங்க 2 பேரும் போய் குடும்பம் நடத்துங்க. ஏக்கா, எனக்கு கூட பிறந்த ஒரு அக்கா இருக்குது, பேரு கைல்விழி. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்க அக்கா ஞாபகம் வருது. ஒன்னும் இல்ல கண்ணு, நானும் உனக்கு அக்கா மாதிரி தான். இருங்க, நாங்களும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வரோம். சட்டுப்புட்டுன்னு தாலியை கட்டுற வழியை பாருங்க. வெரசா பொழுதாயிருச்சுன்னா தாலியில கட்டக்கூடாது. சரிக்கா. ஏலே, நான் கூப்பிட்டேன்னு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. வெரசா போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிக்கா, போறேன். போறப்ப அந்த பையலை கூட்டிட்டு போ. அந்த பொண்ணுக்கு நான் புடவை தரேன். அந்த பொண்ணு புடவை கட்டிட்டு வரும். சரிக்கா. என்ன, வாங்க போலாம். புடவை கட்டிட்டு பாப்ல, நான் முன்னாடி போறேன். சரிங்க. கண்ணு, உன் பேர் என்னம்மா? சுடர்விழிக்கா. நல்ல பேரு. சுடரு, வாமா, புடவை தரேன், கட்டிட்டு கிளம்பு. சரிக்கா. தம்பி, இதுதான் கோயிலு. ஆனா கருப்பு சட்டை போட்டா தாலி கட்டுவ. இரு, வெள்ளை வேட்டி எடுத்துட்டு வரேன். என்ன, அதெல்லாம் வேணாண்ணே, பரவாயில்ல. இவ்வளவு தூரம் நீங்க பண்ண உதவியே ரொம்ப பெருசு. பரவாயில்லண்ணே. அட இருப்பா, ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்ண போறீங்க, அதனால சிறப்பா செஞ்சுட்டு போறது. இரு, வெள்ளை வேட்டி எடுத்துட்டு என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரேன். சரிண்ணே. பரவாயில்ல, இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. இன்னையில இருந்து என் முனிமாவை நான் பத்திரமா பாத்துக்கணும். அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவ கண்ணில இருந்து வரக்கூடாது. அவங்க அம்மா அவங்க அக்காவை நினைச்சு கண்டிப்பா அழுவா. ஆனா சீக்கிரமா அவங்கள மறக்க வச்சு அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். தம்பி, இந்தாப்பா, வேட்டி சட்டையை கட்டிட்டு வா. என்ன என்ன, போங்கண்ணே, போய் கட்டிட்டு வாங்க. என் வீட்டுக்கார பத்தி எல்லாத்தையும் சொன்னாரு. போங்க, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கவலைப்படாம போங்க. சரிங்கம்மா. ஏனுங்க, எந்த ஊருங்க அவங்க? பக்கத்து ஊர் தான் சரலா, காளிப்பட்டியாமா. காளிப்பட்டியா? நம்ம ஊர் தாண்டி தானே அந்த ஊருக்கு போகணும். ஆமா சரலா, தெரியுமா அந்த ஊரை? தெரியாதுங்க, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அத்தை மூக்கா இருக்குல்ல, அங்கதான் பொண்ணு எடுத்திருக்கு. ஐயா. ஏனுங்க, அந்த அண்ணன் வந்துட்டாப்ல. என்ன, வாங்க தம்பி வாங்க. ராணிக்கா, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாங்க, சீக்கிரம் பொண்ணு கூட்டிட்டு வாங்க. பொண்ணு கிளம்பியாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு தாலி எடுத்து கட்டுங்க. தாலி கட்டவா? சந்தோஷமா என்ன ஏத்துப்பியா? என்ன புது மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டீங்களோ? ஐயோ, ஏன்னா நீங்க வேற கிண்டல் பண்றீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதெல்லாம் பயப்படாம உள்ள போங்க. உள்ள போயிட்டாலே என்ன பண்றதுன்றதெல்லாம் தானாவே தெரிய வரும். அண்ணா, என்னண்ணா இப்படி ஓட்டுறீங்க? சரி சரி, மணி ஆகிறதுக்குள்ள போங்க. பிள்ளை பாவம் காத்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை கண்டிப்பா எங்களால மறக்கவே முடியாதுன்னு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அட, நன்றி எல்லாம் வேணாம்ப்பா. அந்த பிள்ளை உங்களை நம்பி மட்டுமே வந்துருச்சு. அதை கண் கலங்காம சந்தோஷமா பாத்துக்கோங்க. அது போதும் எங்களுக்கு. சரிங்கண்ணே. சரி, பாத்துக்கோங்க. அப்புறம் காலையில தண்ணி எதுவும் வேணும், சாப்பாடு எதுவும் வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க. இந்த ஊடு தான், பக்கத்து ஊடு தான் எங்க ஊடு. சரிண்ணே. அந்த கேர்பின் எடுங்க. ஐயோ அக்கா, போதும்க்கா. இதுவே எனக்கு தலை நிறைய பாரமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு பூ வைக்கிறீங்க? என்னம்மா, இது கூட தெரியல உனக்கு? இதெல்லாம் ஒரு கணக்கு. என்ன இன்னமா கிளப்பி விட்டுட்டு இருக்க? அவ்வளவுதான்க்கா. இந்த ஒரு மலம் பூவை வைக்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கா அந்த பொண்ணு? என்னம்மா? இல்லக்கா, இதுக்கே தலை பாரமா இருக்கு. அவங்க இன்னொரு முளம் வர வைக்கிறேன்னாங்க, அதுதான். எம்மாடி, அதெல்லாம் ஒரு கணக்குமா? அதெல்லாம் நீ வச்சுக்கிட்டு தான் போகணும். அதான்க்கா. என்ன கணக்கு? அது எப்படி நாங்க சொல்றது? சரி, உனக்கு சொல்றேன் கேளு. இத்தனை முளம் பூ வச்சிருக்கோன்னு நாங்க கணக்கு வச்சுப்போம். நீ காலையில எந்திரிச்சு வரும்போது எத்தனை முளம் கசங்கி இருக்குன்னு நாங்க பாப்போம். அதான் கணக்கு. அக்கா, என்னக்கா? ஏய், நீ அவசரமா கல்யாணம் பண்ணனு சந்தோஷப்படு. உனக்கெல்லாம் 2 முளம் தான் வச்சிருக்காங்க. எனக்கெல்லாம் 5 முளம் வச்சாங்க தெரியுமா? அவ்வளவு வெக்கமா இருந்துச்சு எனக்கு வெளியே வரவே. ஏண்டி, உனக்கு 5? எனக்கு 10.
நீ வேற அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் நான் வெளியவே வரல. எல்லாரும் வாசலே நின்னுட்டு இருக்காங்க. எப்படா இவ வெளியே வருவா, எப்படிடா கணக்கு பண்ணலான்னு. ஷோ, அவ்வளவு வெக்கமா இருந்துச்சு எனக்கு. இங்க பாருமா, நீ சின்ன பொண்ணா இருக்க, உனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லைங்கிறதுக்காக நாங்க சொல்றோம். உன் புருஷன் என்ன சொல்றானோ அதை கேட்டு நடந்துக்கோ. இல்ல அப்படி இப்படின்லாம் நழுவிட்டு போயிடாத, சரியா? எப்படி புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னு இப்பவே கத்துக்கோ. ஒரு அக்காவா இருந்து சொல்றேன், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்யும், அதெல்லாம் பொறுத்துக்கோ, சரியா? அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அதெல்லாம் இப்ப பயமா தான் இருக்கும். உள்ள போனோனே எல்லாம் தெளிவாயிடும். போ. வேணாம்க்கா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்க கூட வந்து படுத்துக்கவா? உங்களுக்கு உதவி பண்ண போய் என் புருஷன்கார என்ன விளக்கமாத்தால் அடிக்கிறதுக்கா? போமா உள்ள. இங்க பாருமா, பயப்படாம உள்ள போ. காதலிச்ச பையன் கூட இருக்கிறதுக்கு இவ்வளவு பயப்படுறியே, என்னெல்லாம் யோசிச்சு பாரு. நான்லாம் தாலி கட்டும் போது மாப்பிள்ள மூஞ்சவே பார்த்தேன். அப்ப எனக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? சரி, இங்க பாரு, இந்த சொம்பல தான் பால் வச்சிருக்கேன், எடுத்துட்டு உள்ள போ. பாலா? ஏன் வேணாமா? பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது கலந்து போட்டு தட்டா? எக்கா, இவ சரிப்பட்டு வரமாட்டா, புடிச்சு தள்ள வேண்டியதான். போ சுடரு, போ. வாசோடரு வந்து உட்காரு. என்னது, இந்த ஊர் தோட்டத்துல இருக்கிற எல்லா பூவும் உன் தலையில தான் இருக்கு? அது ஒரு கணக்காமா, அதான் வச்சு விட்டாங்க. கணக்கா? என்ன கணக்கு? உள்ள போறப்ப எத்தனை முழம் வச்சிருக்காங்கன்னு அவங்க எண்ணிப்பாங்களாம். காலையில எந்திரிச்சு அதுல எத்தனை முழம் கசங்கி இருக்குன்னு அதையும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்களாம். தெரிஞ்சுக்கிட்டு? ஒன்றும் இல்லை, போங்க. ஏய் சொல்லுப்ல, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் பண்ண போறதில்ல, சும்மா தானா, விடுங்களேன் அதை. ஏய் என்னமோ மறைக்கிற, சொல்லல. அது வந்து எத்தனை முழம் கசங்கி இருக்குன்னு பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் சொல்லுவாங்களாம். போதுமா? ஆ அப்படியா? அப்படி இல்லாம கணக்கு இருக்கு? ம், அப்படிதான் வெளியே சொன்னாங்க. சரி, அப்ப கசக்கிற வேண்டியதான். அட்டி வாங்குவீங்க, என்ன பேசுறீங்க? ஏய் நீ தானல சொன்ன. ஆமா, இது என்ன பாய் நிறைய பூவா இருக்கு? அது நம்மளால முடிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன். எப்படி, நம்ம கிட்ட கட்டில் இல்ல, பூவும் நிறைய இல்ல, இருக்கிறத வச்சு 4-5 பிச்சு போட்டு பாயிலே வச்சுட்டேன். எடி நல்லா இருக்கா? ம், நல்லா தான் இருக்கு. எதுக்கு கிட்ட வரீங்க? எதுக்கு வருவாக? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியே போவா? வெளியே போறியா? பிச்சு போடுவேன் பிச்சு. இல்லைங்க, அது வந்து அது ஒன்றும் இல்லம்மா, வெளிச்சமா இருக்கனால உனக்கு அப்படி பயமா இருக்கும். இரு, லைட் எல்லாம் அமத்திட்டு வரேன். வேணாம் வேணாம், என்னங்க வேணாம். வேணானா விடிய விடிய இப்படி உட்காந்து பேசிட்டே இருக்கலாமா? ம், ஏய் என்னல பிச்சிருவேன். நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே. என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு மார்ச் 24. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற மஞ்சு டியர், நந்தினி டியர், அப்புறம் அக்ஷயா தங்கராஜ் டியர் இவங்களுக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.